வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்வு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி மாநகராட்சிகள் அமைத்துருவாக்கப்பட்டும் ஸ்ரீபெரும்புத்தூர், மாமல்லபுரம் மற்றும் திருவையாறு பேரூராட்சிகள் நகராட்சிகளாக அமைத்துருவாக்க உத்தேச முடிவு ஆணை வெளியிடப்பட்டது. காவல்துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் உறுதிமொழி. முதலமைச்சர் தலைமையில் மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதைப் பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதைப் பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு பதக்கம் மற்றும் ஊக்கத்தொகை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கௌரவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு ரத்து. மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய முடியுமா என உயர்நீதிமன்றம் கேள்வி. சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் 9,000 போலீசார் பாதுகாப்பு. வணிக வளாகங்கள், வழிபாட்டு தலங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம். சுதந்திர தினத்தை ஒட்டி தேசிய கொடி ஏற்றுவதை தடுப்பவர்களை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும். தேசிய கொடியேற்ற பாதுகாப்பு வழங்குவது அவமானம் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமான கருத்து. தங்கலான் மற்றும் கங்குவா திரைப்படங்களை வெளியிடும் முன் 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும். பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மாநகரில் கேட்பாரற்ற நிலையில் கைப்பற்றப்பட்ட வாகனங்களை ஏலம் விட மாநகராட்சி நிர்வாகம் முடிவு. உரிமை கோரப்படாத சுமார் 1000 வாகனங்களை ஏலம் விட நடவடிக்கை. வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 15 லட்சம் ரூபாய் நிதி உதவி. கேரள முதல்வர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து காசோலையை வழங்கினார் திருமாவளவன். தாழ்த்தள பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்து துறை புதிய உத்தரவு. மாற்றுத்திறனாளிகளை புகார் வராத வண்ணம் பேருந்துகளில் ஏற்றி இறக்க வேண்டும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தல். நடிகை கௌதமிக்கு சொந்தமான 3 கோடி ரூபாய் நிலத்தை மோசடி செய்து விற்பனை செய்ததாக அவரது முன்னாள் உதவியாளர் மீது தொடரப்பட்ட வழக்கு. ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் நடிகை கௌதமி ஆஜர். நாகை, இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை போக்குவரத்து வரும் 16ஆம் தேதி தொடக்கம். நாளை முதல் இணைய வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என சிவகங்கை கப்பல் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. திருச்சி சோமரசம்பேட்டை, அல்லித்துறை உள்ளிட்ட கிராமங்களை மாநகராட்சியோடு இணைக்க எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். திருச்செந்தூரில் காருக்கு பெட்ரோல் போட்டுவிட்டு பணம் கொடுக்காமல் சென்ற மர்ம நபர்கள். சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல்.
காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிப்பு. பிலிகுண்டுலுவிற்கு வினாடிக்கு 24,000 கன அடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது 30,000 கன அடியாக உயர்வு. ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 27வது நாளாக நீட்டிப்பு. நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. நடப்பாண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. நீர்வரத்து வினாடிக்கு 26,000 கன அடியாக உயர்வு. உபரி நீர் கால்வாய் வழியாக வினாடிக்கு 4,500 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றம். நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழை நீரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சேலம் மாநகரில் கொட்டி தீர்த்த கனமழை. பச்சப்பட்டி பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. தொடர் கனமழை காரணமாக கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை. சினிமாவில் சாதித்த உழைப்போடும் அர்ப்பணிப்போடும் அரசியலிலும் பயணித்து வெற்றி பெற வேண்டும். நடிகர் விஜய்க்கு எம்பி கனிமொழி அறிவுரை. விஜய் அவர்களோட குடும்பத்தோடு பழக்கம் இருக்கிறது. அதனால இந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக வருவதற்கு அதற்கான உழைப்பு, அதற்கான பாதை எல்லாமே அவருக்கு தெளிவா புரிந்ததால் தான் அதை செய்ய முடிஞ்சிருக்கு. அதனால அதே தெளிவோடும் அதே உழைப்போடும் அவர் தொடர்ந்து பயணம் செய்ய வேண்டும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் சந்தோஷ மண்டபம் கடல் அரிப்பினால் இடிந்து விழும் அபாயம். கோயில் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 51,760 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 87 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயம். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு திட்டம். விரைவில் புதிய திட்டம் கொண்டுவரப்படும் என பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரி பள்ளிகளில் தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றும் எண்ணம் இல்லை. புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேரவையில் திட்டவட்டம். புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் IPS பதவியேற்பு. போலீசார் சார்பில் வழங்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். யானைகளுக்கு பாதுகாப்பான வசிப்பிடத்தை உறுதி செய்ய வேண்டும். உலக யானைகள் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கைக்கும் காங்கிரசுக்கும் தொடர்பு உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் குற்றச்சாட்டு. காங்கிரசின் மோடி வெறுப்பு தற்போது இந்தியா வெறுப்பாக மாறியுள்ளதாகவும் விமர்சனம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் CBI கைது செய்ததை எதிர்த்து முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல்.
சிபிஐயின் கைது நடவடிக்கையை ரத்து செய்ய வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் மனு. ஒலிம்பிக் நிறைவு விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், அவரது மனைவி பிரிகிட் மேக்ரான் ஆகியோர் பங்கேற்பு. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பெக், ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் ஏற்பாட்டு குழு தலைவர் டோனி ஸ்டான்குவேட் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நாற்பது தங்கம், 44 வெள்ளி, 42 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது அமெரிக்கா. 91 பதக்கங்களுடன் சீனா 2ஆம் இடத்திலும், 45 பதக்கங்களுடன் ஜப்பான் 3ஆம் இடமும் பிடித்து அசத்தல். ஒரு வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 6 பதக்கங்களுடன் 71வது இடம் பிடித்தது இந்தியா. ஒரு தங்கப் பதக்கத்துடன் பாகிஸ்தான் 62வது இடத்தை எட்டியது.